டிகிரி படிச்சிருந்தா போதுங்க, உங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு வந்து தற்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மூலம் வந்து அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குதுங்க. அதாவது ரிட்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2026 அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறோம். இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டுக்கான காலியிடங்கள் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசிப்ளின் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நெல்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து கவர்மெண்ட் ரூல் படி கொடுத்துருப்பாங்க. அதே போல் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 20,000 தொடங்கி 66,000 வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த் வந்து மந்த் சேலரியாக வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு தாங்க நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து இந்த வேலை வந்து ஆட்கள் வந்து எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பீப்புளுமே வந்து சென்னையில் போய் தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் போய் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் டேட்டு. அந்த எக்ஸாம் டேட் அன்றைக்கி போய் நீங்கள் சென்னையில் போய் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அவங்களுடைய ஃபீஸ் கல்வி கட்டணம், அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க கட்டணமாக. வந்து அதர் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கான வந்து கட்டணம் வந்து. அதே போல் பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் கல்வி கட்டணம் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஓப்பனிங் டேட், அதாவது ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/3/2026 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/4/2026 ஏப்ரல் மாதம் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.